எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலேயே டக்குன்னு ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணணும்னு லூலோ இப்போ போகிறேன். எனக்கு பர்சனலாக எனக்கு தேவையான சில பொருட்கள் வாங்க. ஓனருக்கு மேடத்துக்கு யாருக்குமே தெரியாது. கார் சாவி எங்கிட்ட எடுத்து போய் நிற்கிறேன். ஏன்னா அந்த டைம் தூங்குவாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு ஓனர் இப்போ ஏஞ்சி ப்ரேயர் பண்ண வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் இப்போ 12 மணி. அப்படி ப்ரேயர் பண்ண மசூதிக்கு போனான்னா கார் இல்லைன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கத்துவார். கத்தனா 2 திட்டு வாங்கிக்கலாம். அதுக்குன்னு நம்ம பர்சனல் பொருள் கூட வாங்காம எப்படி இருக்கிறது? டக்குன்னு போய் வாங்கினேன். டக்குன்னு ஓடியாரலாம். என்னென்ன பொருள் போய் வாங்குறேன்ட்டு லூலு போயிட்டு காட்டுறேன். இப்போதைக்கு போயின்னு இருக்கிறேன். லூலுவில் போயாச்சு. குட் டே பிஸ்கட் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் க்ளோஸ்அப் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கோல்கட்டு ப்ரெஷ்ஷு, லைபாய் சோப்பு, அப்புறம் எங்கள் வீட்டுக்கும் சில பொருள் கேட்டாங்க. இந்த சம்மூன் ஸ்லைடர், பன்னு, டோஸ்ட்டு அதையும் சேர்த்து எடுத்து போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் பட்ஸ் ஒன்று எடுத்துக்கினேன். அப்புறம் லேஸ் பாக்கெட்டு சும்மா வெறுக்குங்கிற டைமில் சாப்பிட்றதுக்கு. ஃபைனலாக மேடம் வீட்டுக்கு குப்பை போடுற அந்த சின்ன பேக்கு. மேடம் வீட்டுக்கு ஏடிஎம் கார்டில் வாங்கிக்கினேன். எனக்கு தனியாக காசு கொடுத்து வாங்கிட்டேன். அவுட் ஆட்டிட்டுன்னு வந்திருக்காங்க. நேற்று வாங்கிட்டு வந்த பொருளை இன்றைக்கி ரிட்டர்ன் பண்ண வந்திருக்காங்க. நேற்று வாங்கிட்டு வந்தால் அதே பேக்கை தான் இன்றைக்கி தூக்கின்னு வராங்க. சரி, எங்கள் குவைத்தில் நடக்கிற தகவல் இது வரைக்கும் எதுவும் வெளியாகலை. இன்ஸ்டாகிராமில் குவைத்தோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ ஒன்று இந்த குவைத் போலீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன அந்த டேக்லைன், அதாவது என்ன சொல்லி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நெருக்கடியான காலங்களில் ஆண்களின் உண்மையான குணம் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கீழே வந்து கடமைக்கான அழைப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வரி போட்டு அந்த வீடியோ குவைத்தோட அஃபிஷியல் போலீஸ் இது வெளியிட்டிருக்கு. அந்த வீடியோ பின்னாடி வரும், பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கிறேன். மேடம் வந்தாங்கன்னா இட்டுன்னு வீட்டுக்கு போகலாம். في ساعة الأزمات يظهر معدن الرجال ويعلو نداء الواجب فوق كل مقال. نحن رجال الأمن درع الداخلية، إن هبت الأهوال كنا خير نضال. نقف حراس على حدود وطننا، نصون أمنه بعزم ثابت لا يمال. نحمي الديار بعهد صادق ثابت كي يبقى أهلنا في أمن وظلال. لا الخوف يعرف درب أرض كويتنا، ما دام في الميدان صدق الرجال. دار الأمان تبقى بعزم أبنائها وبسهر من نذروا حياتهم للوصال. كويتنا تبقى عزيزة الراية والأمن فيها شامخ كالجبال. முன்னாடி இருக்கிற மத்தாம் போகிறேன். எதுக்குன்னா சமோசா பேக் வாங்கினதுக்கு. அதாவது ஃப்ரே பண்ணாமல் செஞ்சு வச்சுருப்பாங்க. 50 பீஸ் வரும் ஒரு பேக்கில். அது வந்து 1 தினார். அதில் ஜூபலில் 1, குதாரில் 1, 2 பீஸ் வாங்கினார் சொன்னாங்க. வாங்கினார் போயின்னு இருக்கிறேன். 100 பீஸ் இருக்குது சமோசா. 2 தினார் 602 ரூபா. எட்டுன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். டின்னர் வந்திருக்கு, சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இதை திறந்தா பிரியாணி, இதை திறந்தா வெங்காய பச்சடி, இது அந்த ரோலு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சிக்கனை புட்டு, கொஞ்சம் வெங்காயத்தை வச்சு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தர்ற மாதிரி இருக்குது, சாப்பிடுவோம். இன்றைக்கான வேலை முடிஞ்சிச்சு. ஃபைனலாக சில தகவலோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். குவைத்தில் வந்து 14 ஹோட்டலுங்களுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எதுன்னு அடிப்படையில்னு பார்த்தா, இந்த தரமற்ற உணவு கொடுத்தது, காலாவதியான இந்த எக்ஸ்பிரி டேட்டு பொருள் வச்சிருந்ததுக்கு, அப்புறம் லைசன்ஸ் எக்ஸ்பிரி ஆகி அது ரினியூல் பண்ணாமல் இருந்ததுக்கு, அப்புறம் இதுமாரி குறைகளை கண்டறிஞ்சு 14 ஹோட்டலுக்கு அதுமாரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு 8:30 மணி போல்
கொய்த்து வழியாக மேலே போன ட்ரோனுங்களை வந்து இந்த இராணுவம் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கு. அதில் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லை. அதேமாரி சர்வதேச விமானம் சர்வதேச விமான நிலையம் அந்த ஏர்போர்ட்லேயும் ட்ரோன் வந்து தாக்கியிருக்கு. அதன் தாக்குனது வந்து ரேடார் அமைப்பு மட்டும் சேதாரம் அடைஞ்சிருக்கு. எந்த உயிர் சேதமும் அதுலேயும் இல்லை அப்படின்ற மாரி தகவல் வெளியே வந்திருக்கு. இது எப்படி தான் என்றைக்கு தான் இந்த போர் முடியுன்னே தெரியல. சீக்கிரம் முடியணும். அதுதான் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறது. ஏன்னா பல பேர் சம்பந்தமே இல்லாத பல பேர் கஷ்டப்படுறாங்க இந்த போர்னால். நேற்று ஷார்ட்ஸிலோட சொல்லியிருப்பேன், எங்கள் ஊர்லலாம் வந்து 3000 விற்குது ஒரு சிலிண்ட்ரு அப்படின்ட்டு. எவ்வளோ கஷ்டம். இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பிரச்சனை இல்லை, எல்லாம் சிலிண்டர் இல்லைன்னா விறகு அப்படி போயிடுவோம். ஆனால் சிலிண்டர் மட்டுமே நம்பி இருக்கிற இந்த வீடுங்களில் பார்க்கலாம். இந்தியா கப்பலுக்கு மட்டும் எடுத்துன்னு போகிறதுக்கு அனுமதி அப்படின்ற மாரி நியூஸ்லாம் பார்த்தேன். அது உண்மையாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு தகவல் சொல்லணும்னா 1,50,000 பேர் இந்த கல்ஃப் கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு போயிருக்காங்க. இந்தியாவோட உளவுத்துறை சொல்லுது. அப்பா என்ன பண்ணுறது. இதில் பல பேர் போகணுன்னு போயிருப்பாங்க. சில பேர் வந்து இங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு போயிருப்பாங்க. ஏதாவது ஒரு கனவுகளோட வெளிநாட்டுக்கு வந்திருப்பாங்க. எல்லாத்துலேயும் இந்த போர் வந்து எல்லாரோடைய கனவையும் வந்து சிதைக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு தகவல் எதனா வந்தாலும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.